இதில் என்ன ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒரு வேகத்தை கொடுப்பார். அந்த வேகத்துக்கு ஒரு 2 எனர்ஜி, ஒரு எனர்ஜி சுக்கிரன், ஒரு எனர்ஜி செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வெற்றியையும் நம்மளுடைய தொழிலையும் நாம் எப்படியும் அமைத்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவதற்கு தயாராகி விடுவார். ஏன்னா தூண்டி விடுவதற்கு உண்டான மெயின் கிரகம் ராகு ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அது சும்மா தூண்டி விட மாட்டார். உவமைகள், உதாரணங்கள், இலக்கணம், இலக்கியம், அதுக்குண்டான கொட்டேஷன், சட்டையர், அனைத்து விஷயங்களையும் சொல்லி நாம் தூண்டிவிடக்கூடிய அந்த விஷயமே பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு என்னமோ ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் பார்ப்பது போல் ஆரோகணம், அவரோகணம், ஏற்றம், இறக்கம் அனைத்தும் உள்ளே அடங்கி இருக்கும். இதிலெல்லாம் ஒரு விதமான வெறித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். ஒரு 5 நிமிஷம் யோசித்து பதிலை சொல்வது, உடனே பலாருன்னு பேசாமல் ஆதிவாசி அடக்கிவாசின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் பிரதர், அப்படியே ஒரு ரிலாக்ஸா டீ சாப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக தீர்க்கமாக பதிலை சொன்னால் மின்னல் வேகத்தில் பிரமாதமான ஒரு வெற்றியாளராக மாற முடியும். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சிக்குள் போவோம். ஜூலை மாதம் 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாதம் பலன்கள் என்ன சொல்கிறது என்பதை முதலில் பார்ப்போம். பிறகு இதற்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொள்வோம். கும்பராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம். ராசியில் ராகு. இந்த ராகுக்கு திரிகோணத்தில் முதல்ல செவ்வாய், முதல்ல சுக்கிரனும் அங்க இருக்கிறார். பிறகு சுக்கிரன் 8ஆம் இடத்தில் வருகிறார். இப்ப ராசிக்கு 6ஆம் வீட்டில் நமக்கு குரு, புதன், 7ஆம் வீட்டில் சுக்கிரன், சந்திர அதியோகம் அப்படிங்கிறது நமக்கும் வேலை செய்யும். இதுல என்ன ஒரு மெயின் பிளஸ் பாயிண்ட்னா, ராசியில் இருக்கக்கூடிய ராகு ஒரு வேகத்தை கொடுப்பார். அந்த வேகத்துக்கு ஒரு 2 எனர்ஜி, ஒரு எனர்ஜி சுக்கிரன், ஒரு எனர்ஜி செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறவர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய வெற்றியையும் நம்மளுடைய தொழிலையும் நாம் எப்படியும் அமைத்து கொண்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவதற்கு தயாராகி விடுவார். இப்போ நம்மளும் அதுக்கு டியூன் ஆகி விடுவோம். 24/7 நாம் அதையே தான் யோசித்து கொண்டே. சுக்கிரன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நமக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு கம்ஃபர்ட், ஒரு நல்ல மியூசிக்கு, ஒரு நல்ல ஃபுட்டு, ஒரு கெட் டுகெதரு, ஒரு ஆட்டம் பாட்டம், கொண்டாட்டம், காதல், காமம், களியாட்டம், இதையெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை. பிறகு அந்த சுக்கிரன்கிறவர் நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் நீசமடைந்து விடுவார். பிறகு அவர் நம் ராசி அதிபதி சனியை பார்ப்பார். ஆனா அவரால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, என்ன நம்மை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த எக்ஸ்ட்ரா வேஜாவை எல்லாம் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓப்பனா சொன்னா நாம் தான் அவர்களை தூண்டி விடுவோம். ஏன்னா தூண்டி விடுவதற்கு உண்டான மெயின் கிரகம் ராகு ராசியிலேயே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அது சும்மா தூண்டி விட மாட்டார். உவமைகள், உதாரணங்கள், இலக்கணம், இலக்கியம், அதுக்குண்டான கொட்டேஷன், சட்டையர், அனைத்து விஷயங்களையும் சொல்லி நாம் தூண்டிவிடக்கூடிய அந்த விஷயமே பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு என்னமோ ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் பார்ப்பது போல் ஆரோகணம், அவரோகணம், ஏற்றம், இறக்கம் அனைத்தும் உள்ளே அடங்கி இருக்கும். இதிலெல்லாம் ஒரு விதமான வெறித்தனம் அப்படிங்கிறது வெளிப்படும். ஒரு பக்கத்தில் இதன் மூலம் நமக்கு ஒரு சமாதானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சமாதானம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சுக்கிரன் நீசமடைந்து அந்த அதிபதி புதனுக்கு திரிகோண பலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை, அப்போ 20 நாளைக்கு நீசபங்க ராஜயோகம்ங்கிறது இருக்கிறது. குறிப்பா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் நாம் ஜாக்கிரதையாக இந்த ஆடல் பாடல், கேளிக்கை, கொண்டாட்டம், பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, காதல் எக்ஸட்ரா போன்ற விஷயங்களில் பக்குவமாக நாம் செயல்பட வேண்டும். இதை தவிர நமக்கு மெயினா 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, மறைந்த புதன் நிறைந்த பலன் கொடுக்கும். உச்சகுரு 6ஆம் வீட்டில். அந்த உச்சகுரு என்பது நாம் வாங்கின கடனை நாம் அடைப்பது. அதுக்கு நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் செய்வார். அவருக்கு ஒரு வேலையோ வியாபாரமோ வாய்ப்போ விஸ்தாரமாக கிடைக்கும்.
நம்மளுடைய குழந்தைகள் சப்போர்ட் செய்வார்கள். ஏன்னா நிறைய கடன் நாம் குழந்தைகளுடைய கல்விக்கு, அவர்களுடைய பிஸ்னஸ்க்கு வாங்கி இருக்கிறோம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, குழந்தைகளும் கடனை அடைப்பதற்கு தயாராகி விடுவார்கள்னா அவர்களுக்கு வேலை வாய்ப்போ, அவர்களுக்கு ஒரு வியாபாரமோ சமாதானமாக கண்டிப்பாக அமைந்துவிடும். இதையும் தவிர நமக்கு இன்னும் 7.5 சனி பாக்கி இருக்கு பிரதர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, நம்மை சுருட்டிய, நம்மை உருட்டிய, நம்மை மிரட்டிய அந்த சாட்டன் இப்பொழுது சுருண்டு விட்டார். குருவின் பார்வையில் நீர்த்து போய்விட்டார். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை மளமளவென்ற வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு சொந்த வீட்டை பார்க்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, பணம் வருவது, குடும்பத்தில் சுபம் சுகம் நிகழ்வுகள், இதெல்லாம் ஒரு ஒளிவட்டம் அப்படிங்கிறது பிரமாதமாக ஏற்படும். இதெல்லாமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். 7ஆம் வீடு லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், ஃபிலாசபி பேசுவார்கள், ஞான மார்க்கத்துக்குள் போவார்கள். போகட்டும், அவர்கள் இருக்கக்கூடிய துறை, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு ஒரு விஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு அஸ்திவாரமாக வரும். இதுல மெயினான விஷயம் என்னன்னா, மெஜிஷியன் மாயக்காரன் ராகு ராசியில் இருக்கிறார். அவர் நம்மை தூண்டிவிட போகிறார். அவரை தூண்டி விடுவதற்கு 2 கிரகங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று செவ்வாய். நம்ம ராசிக்கு செவ்வாய் இனிமையா இருந்தாலும் அவர் லாபத்தை பார்க்கிறாரு பிரதர். அப்போ லாபத்துக்காக நாம் கண்டிப்பாக தூண்டப்படுவோம். அப்படின்னா அவர் நமக்கு தொழில்காரகன். தொழில் மூலமாக குழந்தைகளுக்கும், அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கும், தொழில் மூலமாக லாபம்ங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது. மேலும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியவரே இந்த செவ்வாய் தான் காரகத்துவத்தில். இந்த ராகுவை சுக்கிரன் தூண்டும் பொழுது நாம் என்னன்னா ரொம்பவும் இனிப்பாக, கவர்ச்சியாக, அட்ராக்டிவாக பேசுவது முதல் தரமான ராஜயோகம். சுக்கிரன் நகர்ந்த பிறகும், ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகும் இந்த வேகம்ங்கிறது நமக்கு ஒரு டென்ஷனாக மாறிவிடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் யோகா, தியானம், மெடிடேஷன், ஒரு 5 நிமிஷம் யோசித்து பதிலை சொல்வது. உடனே பலாருன்னு பேசாமல் ஆதிவாசி அடக்கிவாசின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்றேன் பிரதர், அப்படியே ஒரு ரிலாக்ஸா டீ சாப்பிட்டு பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக தீர்க்கமாக பதிலை சொன்னால் மின்னல் வேகத்தில் பிரமாதமான ஒரு வெற்றியாளராக மாற முடியுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இந்த சந்திர அதியோகம் கும்பராசிக்கும் இருக்கிறது. கும்பராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய சூரியன் 6ஆம் இடம்ங்கிறது உபஜயஸ்தானம். அசுப கிரகங்கள் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும். உங்கள் கணவன் தனத்தை நோக்கி, வருமானத்தை நோக்கி பரபரப்பாக செயல்படுவார். மேலும் அவருடைய புத்திசாலித்தனத்தை அவர் விஸ்தாரமாக உயர்த்தி கொள்வார். புதனுடன் சேர்ந்திருப்பார். ஏதாவது கோர்ஸ் சேருவது, படிப்பது, இப்போலாம் அந்த ChatGPT கோர்ஸ், AI கோர்ஸ், என்னென்னமோ சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து படித்து மளமளவென்று மேலே வருவதற்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு விடுவார். வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட இடங்களில் பாதிப்பு வராத அளவுக்கு உணவு முறை கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் செய்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். அந்த ஞான மார்க்கத்தை நோக்கி இவர்கள் பயணிப்பார்கள். பிராக்டிக்கலாக இறங்கி விடுவார்கள். பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்கா வழிபாடு, பௌர்ணமி திதிகளில் வாராகி, பிரத்யங்கரா தேவி வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், இதுவரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்த செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்குள் நுழைந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ அந்த மகர வீட்டை விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி மண்டலத்துக்குள் சுக்கிரன் சென்று சுக்கிரன் நீசமடைய போகிறார். இந்த நீச சுக்கிரனை சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்க இருக்கிறார். அதுவும் உக்ர நிலையில் பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர
புதன் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலம்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டில் இருந்து ஆகஸ்ட் மாதம் கடக ராசி மனைக்குள் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த ஆடி மாதம்னு சொல்லக்கூடிய ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை எல்லோருக்குமே தெரியும், சூரியன் கடகராசி மண்டலத்தில் சிவராஜ யோகமாக அமர்ந்து எல்லா அம்மன் கோயில்லையும் இந்த ஆடி மாசம்னாவே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஏன்னா கடகராசிங்கிறது சந்திரன், இந்த சந்திரனுடைய வீட்டில், அதாவது ஒரு பெண் ராசியில் சூரியன் சுபபலம் பெறுகிறார். சார், நீங்க சொன்னது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கிறது, அடுத்தது என்ன என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. நீச சுக்கிரனை சனி பார்க்கிறார்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இதுல 12 ராசிக்கும் வழக்கம் போல் திரும்பவும் நாங்கள் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.